ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எழில் சார் கொடுத்த அந்த வாய்ப்பு தான் இந்த இடத்துல நான் நின்றுட்டுருக்கேன். எழில் சாரை பற்றி பேசணும் அப்படின்னா நிறையா பேசலாம். மிகச்சிறந்த மனிதர். எப்பயுமே எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் நாங்கள் 4 பேர் அப்படின்னு கிடையாது, ஒரு 10 இயக்குநர்களுக்கு மேலே எழில் சார்ட்டேருந்து வெளியே வந்திருக்காங்க. அதிக இயக்குநர்கள் உதவி இயக்குநர்களானது எழில் சார்ட்ட தான். நம்ம பாரதிராஜா சார் பட்டறையிலேருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி பாக்கியராஜ் சார் அசிஸ்டன்ஸு, அப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார், விக்ரமன் சார், இந்த வரிசையில் எழில் சார்ட்டேருந்து நிறைய உதவி இயக்குநர்கள் டைரக்ட் ஆகியிருக்காங்க. கருப்பள்ளப்பன் சார், நிறைய பேர் டைரக்ட் ஆகியிருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் ஆகியிருக்காங்க. என்ன ஒரே ஒரு காரணம் அப்படின்னா, எழில் சார் கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம், அவர் கற்றுக் கொடுக்குறதில்ல, அவர் கூட இருந்தாவே நம்ம கற்றுக்கலாம், அந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங். ஏன்னா ஒரு கேப்டன்ஷிப்பாக நீங்கள் ஒரு இடத்துல போய் நிற்கும்போது அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகாக கூலாக ஹேண்டில் பண்ணுவார். யாரையுமே காயப்படுத்தாமல் ரொம்ப அன்பாக பேசி அழகாக ஹேண்டில் பண்ணுவார். ஒரு நாள் தீபாவளி படத்துலலாம் ஷூட்டிங்கில் பெரிய செட்டு போட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில் ஒரு 300 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, கிளைமேக்ஸ் சீக்வன்ஸு, பவனம், ரவி சார் எல்லாமே வந்துட்டாங்க. எல்லாமே ரெடியாக இருந்துகிட்டு இருக்கும்போது யூனிட் 20 காலையில் ஒரு 7:30-8 வரைக்கும் வரல. எங்கன்னு விசாரிக்கும்போது யூனிட் 20 பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு. நான் சார்ட்டு எப்படி போய் சொல்ல போகிறான்ட்டு மேனேஜரை பயந்துகிட்டே சொல்கிறாங்க, சார் இப்படி வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அப்படியா, சரி ஓகே வாங்க ரூமுக்கு போய் அந்த சீனை பேசுவோம் அப்படின்ட்டு ரொம்ப கூலாக, பஞ்சர் ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ண முடியும், போய் பஞ்சர் ஒட்டிட்டா வர முடியும், பஞ்சர் ஒட்டிட்டு வரட்டும் அப்படின்ட்டு அந்த டயத்தை கூட ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணி அந்த ப்ரெஷரை எல்லாருக்கும் செலுத்தாமல் அந்த சீனை அந்த மிட்வீன் கேப்பில் எவ்வளோ மெருகேற்றணுமோ அப்படி தான் எழில் சார் அந்த சீனை ஒர்க் பண்ணார். அவரோடு ஒர்க் பண்ண அந்த ஒரு திரைப்படம் தான் எனக்கு வெண்ணிலா கபடி குழுங்கிற அந்த வாய்ப்பை கிடச்சிச்சு. இன்றைக்கி சூரிங்கிற ஒரு நடிகன் இன்றைக்கி ஒரு கதாநாயகனாக இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணம் எழில் சார் தான். தீபாவளி திரைப்படத்தில் ஒரு சின்ன ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருப்பாரு. அந்த ஒரு 2 சீனில் பிரமாதமாக சூரி நடிச்சிருந்தான். அதை பார்த்துட்டு தான் இந்த பையன் ரொம்ப நல்லா நடிக்கிறானே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய முதல் படத்தில் வெண்ணிலா கபடிக்குள்ளே வாய்ப்பு கொடுத்தேன். சூரி இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமும் எழில் சார் தான். நிறைய நடிகர்களை சூரி எழில் சார் அறிமுகப்படுத்தியிருக்காரு. நிறைய டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், எடிட்டர், ரைட்டர்ஸ், இப்படி அவர் நிறைய நடிகர்களுக்கு அவருடைய வேல்யூ தெரிய மாட்டேங்குது. அதாவது இன்க்ளூடிங் காமெடியில் நடிக்கக்கூடிய ரவிமரியா சார் சொன்ன மாதிரி தான், அவ்வளோ ஈஸியாக காமெடி வந்துடாது. ஒரு நடிகர்லாம் ஸ்டேஜில் எழில் சார் நாங்கள் உட்காந்துக்குவார், நாங்கள் இங்கே எல்லாமே பண்ணிடுவோம், அப்புறம் அப்படிலாம் கிடையாது. என்ன கண்டென்ட்னு முழுசாக சொல்லிடுவார். அந்த கண்டென்ட்டில் எவ்வளோ தேவைன்னு அவருக்கு தெரியும். எடிட்டிங்கில் அவங்க நடித்தது எல்லாமே வராது. அவங்க பக்கமாக நடிச்சிருந்தாலும் அது ஆடியன்ஸ் பல்ஸ் தெரிஞ்ச ஒரு இயக்குனர். இந்த சீன் ஆடியன்ஸ் கைதட்டுவானுங்க, இந்த சீன் சிரிப்பானுங்க, இந்த டைலாக் சிரிப்பானுங்க. நம்ம சொல்கிற 10 சீன் சொன்னால் 10 சீனுக்கு சிரிப்பார். ஆனால் எந்த ஒரு சீன் ஒர்க் அவுட் ஆகுமோ அந்த ஒரு சீன் மட்டும்தான் அவர் சூஸ் பண்ணுவார். அப்படி ஆடியன்ஸுடைய பல்ஸோட, ஆடியன்ஸோடைய டேஸ்ட்டோட இந்த நிமிஷம் வரைக்கும், அதாவது 25 வருஷம் படம் பண்ணுறது இயக்குனராக இருந்தார் அப்படிங்கிறத விட 25 வருஷமும் படம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் ரொம்ப பெருமையான விஷயம். நானும் உங்களுடைய கோல் என்ன அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்கும்போது, உங்களுடைய இலக்கு தெரியலைங்க, ரஸ்னேட்டராக வந்தோம், டைரக்டர் ஆகணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக அப்படிலாம் எனக்கு எதுவும் தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மனசில் ஆசை இருக்குது. என்ன அப்படின்னா, என் பையன் இன்றைக்கி 7th போயிட்டுருக்கான். அவன் காலேஜ் போகும்போது எங்கள் அப்பா ஒரு காலத்தில் டைரக்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. அன்றைக்கும் நான் டைரக்டராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த சாதனையை எழில் சார் பண்ணிட்டார். ஏன்னா அவன் பையன் காலேஜ் போய் முடித்து, ஸோ அந்த 2 குட்டி பையன் பாப்பாவும் சரி தம்பியும் சரி எழில் சார் வீட்டு மொட்டை மாடியில் தான் டிஸ்கஷன் நடக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு துணைவியார். ஸோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவருக்கு மென்டலியாக நிறைய நேரத்தில் உறுதுணையாக இருந்தாங்க. அம்மாவுடைய ஆசீர்வாதம் எல்லாமே சேர்ந்து தான் எழில் சாருக்கு இந்த 25வது ஆண்டு நிறைவாயிருக்கு.
ரவிச்சந்திரன் சாருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிறையா பேசலாம், ஏன்னா அவ்வளோ பயணிச்சிருக்கிறோம். வெண்ணிலா கபடிக்குள்ளே நடந்த நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் விட்டு போய் சொல்லும்போது, அட கையெழுத்து போட்டு போசி கழுத்தவ வெட்ட போகிறானுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட்டாக ஒரு தைரியம் கொடுப்பாரு. அந்த தைரியம் வந்து நமக்கு அப்படி சரி, ஏன்னா அதுதான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நிறையா எனக்கு இந்த நேரத்தில் வந்து என்ன எழில் சார்கிட்ட சேர்த்து விட்ட சங்கரதயாளன் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என் அப்பா அம்மா எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறனோ, என் பிள்ளை எப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறனோ, அப்படி எழில் சார் அவர் வந்து நல்லா இருக்கணும். அவர் நிறைய பேருக்கு வந்து லைஃப் இப்போ கொடுத்துட்ருக்காரு. நிறைய பேர் அவர் மூலமாக உருவாவாங்க. மீண்டும் எழில் சாருக்கு என்னுடைய குருநாதருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அண்ட் இயக்குனர் சந்தோஷ் அவர்களிடம் சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்த்த வந்த அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். பேசுகிற ஐடியாலாம் எனக்கு பேசி பழக்கமும் இல்லை, இருந்தாலும் பேசணும்னு தோணுது. ஏன்னா டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். ஸோ அந்த காலகட்டத்துலேருந்து நான் எடுத்திருக்கேன். அப்போது சாரோட 1437 ஒரு சுசிக்கு இருக்கும் பைக், அதில் தான் இந்த துல்லாத மனம் துள்ளும் கதையை தமிழ் சினிமாவில் நிறைய கம்பெனிஸ் நிறைய இடங்களில் போய் சொல்லுவோம். அப்போ நான் பின்னாடி உட்காந்து போயிட்டுருப்பேன். அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் கதை சொல்ல போகிற இடத்துல எல்லாமே கதை சூப்பர் எக்ஸ்ட்ரானரின்னுவாங்க. அதை பற்றின எந்த டிஸ்கஷன் அதெல்லாம் இருக்காது. வேறு காரணங்களால் அப்படியே தள்ளிக்கிட்டே போகும். ஆனால் அது ஏதோ ஒரு நிறைய நடிகர்கள் நிறைய பேருக்கு சொல்லியாச்சு அந்த கதையை. அதான் நீங்களாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத நடிகர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை அப்படியே அது காலம் கடந்து போயிட்டே இருக்குது, இப்படியே போயிட்டுருக்கே அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஒரு நாள் ரொம்ப ஃபீல் பண்ணி இது ஒன்றும் சரிப்பட்டு வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்படின்னு சாரோட ஃப்ரெண்டு துபாயில் இருந்தார். ஸோ இல்லைடா ஒன்றும் சரி வராது, நான் துபாய்க்கு போகலான்னு பிளான் பண்ணுறேன். ஒரு 3 வருஷம் ரொம்ப மனசு ரொம்ப உடஞ்சி அது என்ன அந்த கண்டிஷன் அதுக்கப்புறம் என்னன்ற ஒரு கண்டிஷனில் இருக்கும்போது எனக்கு நான் இப்போ டிஸ்கஷன் கிடையாது, அவர் மனசில் இருக்கிறத சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் அப்படியே நின்று கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போது அதோடு நிறுத்தாமல் இந்த விஷயம் அதுக்கு தான் அது சொல்கிறதுக்கே எனக்கு ரொம்ப இப்போ டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லோரும் சொன்னது. நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவரே அந்த சினிமாவில் டைரக்டர் ஆக போகிறாரா அல்லது துபாய் போகிறாரா இருக்காரா, எந்த சுச்சுவேஷனும் அந்த கிரிட்டிக்கல் பொசிஷனில் அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்னென்னா நான் 2 வருஷமாக கூட இருக்கேன், இல்லைடா நான் போகிறேன், நான் ஒரு டைரக்டர்கிட்ட உன்னை சேர்த்து விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இவன் 2 வருஷம் இது நடந்த உண்மை, ஏன்னா என்னால் மட்டும்தான் இதை சொல்ல முடியும், நான் தான் அந்த காலத்துலேருந்து கூட இருந்தேன். ஸோ நீ அவரோட ஃப்ரெண்டு டைரக்டர்கிட்ட சொல்லி நீ அவர்கிட்ட உன்னை நான் சேர்த்து விட்டு நான் என்னடா இந்த சுச்சுவேஷனில் நான் ஏன்னா 2 வருஷம் நம்ம கூடவே சுற்றிட்டு இருக்கான், இவனை விட்டுட்டு எப்படி போகிறதுன்னு டைரக்டர் ஆகாததுக்கு முன்னாடியே எங்கள் டைரக்டர் வந்திருந்தார். அந்த மாதிரி ஒரு மனுஷரை நம்ம பார்க்க முடியாது. அதனால் எனக்கு இங்கே தோணுச்சு. அதே போல் இவ்வளோ பெரிய சில்வர் ஜூப்ளி படம், அந்த ஹிட்டு படம், ஒரு உண்மையை சொல்லணுன்னா 1 மேன் ஸ்கிரிப்ட். அது அவரோட 1 மேன், நோ டிஸ்கஷன், த குரூப் அதெல்லாம் கிடையாது. இதில் ஒர்க் பண்ண கோபிசா நிறைய பேர் இருந்திருக்காங்க. யாரை வேணாலும் நீங்கள் கேட்டு பார்த்தா இப்போ வழக்கமாக ஒரு டிஸ்கஷன் ஒன்று இருக்கும் இல்லையா, உட்காந்து ஸோ இதை அப்படி பண்ணிக்கலாம் இப்படி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் சின்ன சின்ன ஃபைன் டியூன் இருக்குமே தவிர மெயின் கேரக்டர்ஸ் அந்த ஸ்கேல் எப்படி அது டெம்போ என்ன மாதிரி இருக்குமோ அது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அது ஒரு ஒன்லைன் வச்சுருப்பாங்க இங்கிலீஷில் போட்டு, அது அதை எடுத்தாங்கன்னா அப்படி பர்ஃபெக்டாக அப்படி போய் அது நிற்கும். அது 1 மேன் ஸ்கிரிப்டு, அது அவ்வளோ பெரிய பெரிய ஒரு ஹிட்டர். அது மாதிரி நிறையா விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும். அதே போல் படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் கூட நீங்கள் எல்லாம் அந்த படத்தை பெரிய ஒரு ஃபேமஸான அந்த விஜய் சார் பாத்ரூமில் அம்மாவுக்காக அழுவார். அது பெரிய இது ஒர்க் அவுட் ஆன அந்த சீனு. அந்த சீன் எடுக்கும்போது கூட அதில் வழக்கம் போல் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டில் அந்த பொசிஷன் கொடுத்து இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் அந்த சின்ன ஒரு செட்டு போட்டிருந்தாங்க, அந்த செட்டு தான் அந்த பாத்ரூம். அங்கே நிற்கிறதுக்கு ரொம்ப இடம் அவ்வளோதான் இருக்காது. ஸோ அதனால் நான் கிளாப் அடிச்சிட்டு இருக்கேன் பையன். அதனால் நான் நிற்கிறேன், பக்கத்தில் விஜய் சார் இப்படி என் தோல் மேலே கை போட்டு நிற்கிறாரு. அவர் சொல்லிட்டாரு போகணும். போனோடனே விஜய் சார்
டைரக்டர்கிட்ட டக்குன்னு எடுத்து நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி காமிங்க அப்படின்னு. உடனே சார் வந்து அதை எப்படி ஆடினா அதே போல் ஒரு விரும்பல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், பயங்கர கிளாப்ஸ். அப்போ விஜய் சார் சொன்னார், நான் இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அவர் சொன்னது நான் பக்கத்தில் இருந்தது. இந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு தெரில, பட் நான் ஒன்று பண்ணுறேன், நீங்கள் நினச்ச மாதிரி நான் ஒன்று பண்ணுறேன்னு சொன்னார். அது வந்து தியேட்டரில் வந்து பயங்கர கிளாப்ஸ் ஆணுச்சு. அதே போல் அந்த படம் வந்து ரிலீஸ் அன்னைக்கு சார் கூட இருந்தாங்க. சார் வந்து திருப்பதியில் இருந்தாங்க, ஸோ நான் தான் இருந்தேன். அந்த ஃபஸ்ட்டு ஷோ ரிலீஸ் ஆனவுடனே வழக்கமாக ஒரு ஆர்ட் ஃபிலிம் எல்லோரும் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒயிட் இது வந்தவுடனே கிளாப் பண்ணுறதுன்றது ஒரு வழக்கம். ஒரு பெரிய கமர்ஷியல் படம் ஃபுல் க்ரௌடு நின்று அந்த சங்கம் தேட்டரில் மொத்த தேட்டர் நின்று அப்படியே அந்த கிளைமேக்ஸில் கிளாப்ஸ் வச்சு இப்போ நடக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ அது போல் வந்து என்னால் பேச முடியல. இங்கே எல்லாம் பேசினோன்னா அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்துக்கும் உள்ளே போயிட்டேன், டென்ஷனாக இருக்குது, சாரி. வாழ்த்த வந்த அனைவருக்கும் எனது மனமார நன்றி. தேங்க்யூ இயக்குனர் சந்தோஷ் அவர்களுக்கு நன்றி. தமிழ்வாணன் அவர்கள் சார். அனைவருக்கும் வணக்கம். எழிலன் நான் வந்து எப்போவுமே ஒரு அண்ணன் தான் சொல்லுவேன். ஏன்னா எழிலனுக்கு வந்து இது 25வது வருஷமாக இருக்கலாம், பட் நானும் ஒரு 30 வருஷம் ரிலேஷன்ஷிப் இருக்குது. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எழில் அண்ணன்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் நானும் எழில் அண்ணனும் பார்த்திவன் சார்ட்ட ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 கோ டேரக்டர் ஒர்க் பண்ணார். எனக்கு அது ஃபஸ்ட்டு படம் சரிகமா பதறின்னு ஒரு ஃபஸ்ட்டு படம். ஸோ அந்த படத்தில் வந்து நானும் ஒரு ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் அவரோட தொடர்ந்து ஒரு 3 படங்களில் இந்த 25ல் அந்த 3 படம் அடங்கும். அது மட்டும் கிடையாது, இப்போ இருக்கிற இந்த 25ல் கூட அந்த எழில் 25ன்றது நான் பண்ண லோகோ தான் அது. ஸோ என்னை கேட்டார், அதை நான் பண்ணி கொடுத்தேன். எனக்கு ரொம்ப பேச வராது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். இந்த துல்லாதமனம் துள்ளும் படத்தோட முதல் ஹீரோயின் யாருன்னு கேட்டிங்கன்னா வடிவேலு ஊர்வசி தான். அவங்களுக்காக தான் இந்த கதை பண்ணுச்சு. ஃபஸ்ட்டு நான் தான் உட்காந்து ஒரு 14 டிசைன் பண்ணேன், ஊர்வசியும் வடிவேலையும் வச்சு. டைட்டில் வந்து ருக்மணிக்காக. ஸோ ஒரு நல்ல கதை வந்து எப்போவுமே அதுவாக தன்னை தேடிக்கும் அப்படின்றதுக்கு துல்லாதமனம் துள்ளும் அந்த படம் தான் ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல ஹீரோ, ஒரு நல்ல கம்பெனி, ஒரு நல்ல ஹீரோயின், நல்ல சாங், ஒரு நல்ல காமெடி எல்லாமே அந்த படத்தில் மொத்தமாக அமைஞ்சிருந்தது. அன்னைக்கு அவர் தொடங்கின அந்த வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த நாளில் நான் அவர் கூட இருக்கல, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி, வாழ்த்துக்கள். இயக்குனர் சந்தோஷ் அவர்களுக்கு நன்றி. தேங்க்யூ சார். நீங்கள் ஃபியூ வேர்ட்ஸ் சார். எல்லாருக்கும் வணக்கம். தேசிங்க ராஜா எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஏன்னா அந்த படத்தில் தான் நான் சார்ட்டை ஃபஸ்ட்டு அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அதுக்கு பிறகு வெள்ளைக்காரதுரை, வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்லாம் ஒர்க் பண்ணேன். சார் எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்பு தான் நான் இங்கே நிற்கிறதுக்கான காரணம். சார் வந்து நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு, நிறைய பொறுப்பு கொடுத்தாரு, நிறைய தைரியம் கொடுத்தாரு. அது என்னை வந்து நிறைய வந்து என்ன வந்து கற்றுக்க நிறைய எனக்குள்ளே நிறைய சில விஷயங்களை கொண்டு வந்துச்சு. சார்ட்டை வந்து ஆக்சுவலாக ஒர்க் பண்ணும்போது எப்படின்னா வந்து நம்ம இப்போ காலேஜ் லைஃப்பை பற்றி பேசுவோம், ரொம்ப எப்போ நினச்சி பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு காலேஜ் லைஃப் மாதிரி தான் சார்ட்டை ஒர்க் பண்ண அந்த 3-4 இயர்ஸ் எனக்கு இருந்துச்சு. எப்போவுமே வந்து சார் வந்து எப்போவுமே ஜென்ரலாக டைரக்டர்ஸ் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்கிட்ட ரொம்ப கோவப்படுவாங்க. மற்ற எல்லா கோபத்தையும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் காட்டுவாங்க. ஆனால் சார் வந்து எப்போவுமே யாரும் எந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்டையும் கோவப்படவே மாட்டார். ரொம்ப அதாவது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும், நமக்கே கோபம் வரும், ஆனால் அவர் வந்து கோவப்பட மாட்டார். எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலாக ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவார். ரொம்ப பொறுமையாக ரொம்ப தன்மையாக தான் வந்து எடுத்து சொல்லுவார். ரொம்ப நிதானமாக எப்போவுமே இருப்பார். எந்த சூழ்நிலையிலையுமே ரொம்ப நிதானம் தவறாமல் ரொம்ப அழகாக பேசுவார். ஒரு விஷயத்தை வந்து ஹேண்டில் பண்ணுவார். அது எல்லாமே சார்ட்டை கற்றுக்கலாம். அது மாதிரி ஒரு ஜென் மனநிலையில் அந்த மாதிரி தான் இருப்பார். அது ரொம்ப அதுவும் ஒரு டைரக்டராக ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து அப்படி இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது எல்லாமே சார்ட்டை வந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். சார் வந்து இப்போது தேசிங்க ராஜா 2 வந்து ரிலீஸ் ஆகிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 25 வருஷங்கிறது எழில் சார் 50யாக அடுத்து வந்து கொண்டாடணும். அடுத்தடுத்து பெரிய வெற்றிகளை சார் கொடுக்கணும். அதுக்கு ஆக்சுவலாக நான் வாழ்த்து சொல்கிறத விட இங்கே நன்றி சொல்கிறதுக்காகத்தான் வந்தேன். சாருக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை இயக்குநர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக இந்த தருணத்தில் தயாரிப்பாளர் திரு ராஜன் அவர்கள். தேங்க்யூ சார். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். எழில் என்றைக்குமே அவர் எழுச்சி. பல தயாரிப்பாளர்கள் அவரை நம்பியவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். தயாரிப்பாளர்களை வாழ வைத்த ஒரு எழில். தன்னிடத்திலே உதவியாளராக வந்த இயக்குனர்களை
உருவாக்கி வளர்த்த எழில். அவருக்கு வேறு படங்களையும் சொல்லி அந்த படத்திலே நீ இயக்குனராக என சிபாரிசு செய்த எழில். நான் 20 வருடத்திற்கு முன்னாலே எழிலை பார்த்தேன். அந்த எழில் அவரிடத்தில் ஒரு இம்மியும் குறையவில்லை. பல கதாநாயகர்களை உருவாக்கியிருக்கிறார். அதில் துள்ளாத மனம் துள்ளும் விஜய்க்கு ஒரு மாற்றத்தை தந்த படம். நான் அவருடைய மரங்கொத்தி பறவை அந்த படத்து அறிமுக கூட்டத்தில் பேசினேன். சிவகார்த்திகேயன் எழிலின் கண்டுபிடிப்பு. ஆகவே பல பேரை இந்த சினிமா உலகத்துக்கு வளர வைத்தவர், வாழ வைத்தவர். குறிப்பாக தயாரிப்பாளர்களின் நம்பிக்கை நட்சத்திரம். அவர் என்றும் எழிலோடு இருப்பார். அவருடைய இதயம் என்றும் அழகானது, அருமையானது, ஆனந்தமானது. எழில் இன்று போல் அன்று போல் இன்று போல் என்றும் வாழ்க. தயாரிப்பாளரை நம்பிக்கை நட்சத்திரமாக வாழ்க. பல கலைஞர்களை உருவாக்கி வாழ்க. நீங்கள் வாழ்க, உங்கள் குடும்பம் வாழ்க, உங்கள் வாரிசில் வாழ்க. உங்களால் இந்த சினிமா உலகம் வாழ்க. தயாரிப்பாளர்கள் பல பேர் வாழ்க. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த எழிலனோட 25 ஆண்டு விழாவும் தேசிங் ராஜா பட 2 ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன் சார் அவர்களுக்கும் அந்த டீம் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அப்புறம் எழில் சார் கூட தேசிங் ராஜா பண்ணிவிட்டு இப்போ தேசிங் ராஜா 2 பண்ணுறேன். ஆமாம், அந்த படத்தோடு இந்த படத்துக்கு ரொம்ப இன்னும் எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்குது. அதுமாரி இந்த படத்தில் அவ்வளோ ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க. ஒரு காட்சியாக இருந்தாலும் அது ஒரு ஆர்டிஸ்ட்டாக போடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 45-50 பேர் ஆர்டிஸ்டாகவே இதில் நடிச்சிருக்கிறாங்க. அந்தளவுக்கு இது வந்து பெரிய ஒரு நடிகர் பட்டாலுமே கொண்ட இந்த படம். எப்போவுமே ஒரு அண்ணன் ஷூட்டிங் போனோம்னா ஜாலியாக இருக்கும். இந்த சில ஷூட்டிங் தான் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போவோம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதுமாரி எழிலண்ணன் இந்த ஷூட்டிங் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் ரொம்ப எனர்ஜியாகவும் இருக்கும். அந்த மாதிரி எல்லா நடிகர்களையுமே வந்து ஒரு யாரையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பார். சின்ன கேரக்டர் பண்ணாலும் சரி, பெரிய கேரக்டர் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் டைலாக் வரணும், எல்லாரும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கக்கூடிய டைரக்டர் அவரோட இன்னொன்று எவ்வளோ படம் பண்ணாலும் போர் அடிக்காது. அவர் வந்து ஒரு எப்படி இயக்குனரோட நடிகரும்பாங்களோ அதேமாரி அவர் நடிகரோட இயக்குனர் அண்ட் தயாரிப்பாளரோட இயக்குனர். அண்ணன் வந்து இன்னும் பல ஆண்டுகள் 25, 30, 40, 50ன்னு சொல்லி 50வது பொன் விழா காணணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். தேசிங் ராஜா 2க்கும் எழிலண்ணனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்ங்க. அண்ட் அதான் எல்லோரும் சொன்ன மாதிரி தான், எழில் சார் வந்து பேர்லேயே எழில் வச்சுருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட் வந்து பயங்கர ப்ரெஷராக இருந்துச்சு. சரி, இவ்வளோ பெரிய டைரக்டரு முன்னாடி நிற்கிறோம், நடிக்கிறோம். ஸோ எப்படி என்னன்னு தெரியல. சரி, ஒரு பதட்டத்தோடு தான் இருந்தேன். ஆனால் சார்லாம் அதெல்லாம் கிடையாது. எப்போவுமே அதான் எழில் சார் எழிலாக தான் இருப்பார். என்னை போய் நடிக்க சொல்லிட்டு கண்டென்ட் சொல்லிடுவார். அவர் விட்டுருவார், ஃப்ரீடமாக விட்டுருவார். ஸோ அந்த ஃப்ரீடம் தான் எனக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நடிக்க சொல்லிடுவார். சின்ன மைனர் கரெக்ஷனாக அப்போ மட்டும் சொல்லுவார், அவ்வளோதான், டேட்ஸ் இட். மற்றபடி வந்து சார் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும், ரொம்ப ஜாலியாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு. ஸோ அதான். தேங்க்யூ ஜனா. உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் இந்த திரைப்படத்திற்காக. மலேசியாவிலலாம் ப்ரோக்ராமில் ஆக்ட் பண்ணுவோம். ஆக்ட் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 10 நாளாக 20 நாளாக பேசி நடிக்கையில் எப்போ ஆக்ட் பண்ணுவோம்னா நைட்டு 3 மணிக்கு ஆக்ட் பண்ணுவோம். எல்லா விஐபியும் போயிடுவாங்க. ஆனால் டிவியில் பார்க்கும்போது நான் நடிக்கிறத சிஎம் பார்த்து சிரிப்பார். அந்த மாதிரி எடிட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி நிறையா மக்கள் பார்த்துட்டு வந்துட்டு எல்லோரும் போயிட்டாங்க. இந்த எழில் சார் 25 அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம். அது எழில் அது எல்லோரும் சொன்ன மாதிரி எழில் 50, 75, 100 அந்த மாதிரி நிறையா வரணும். அது கண்டிப்பாக வரும். ஏன்னா அவரோட மனசு அப்படி, அந்த மனசுக்காகவே கண்டிப்பாக வரும்.
அது படத்தில் நான் ஃபஸ்ட்டு அவர் அதாவது ஒரு 3 இன்சிடெண்ட்டு, அதாவது ஒரு 4 நாளைக்கு அப்புறம் துல்லாத மனம் துள்ளும் ஷூட்டிங் நடக்க போகுது. 4 நாளுக்கு அப்புறம். அப்போ பயங்கரமான ஒரு நாள் ரெயின். அப்போ கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு மேனேஜர் இருந்தார், பாவம் அவர் இறந்துட்டார். அவர் வந்து என்னை ஒரு இடத்துக்கு அழைச்சி கூப்பிட்டாரு. அது அவர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாரு. அந்த இடம் சொல்லிடலாம், அந்த இடத்துல கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அங்கே போயிருந்தையில் அப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கையில் ஒருத்தர் மலையில் நனைஞ்சு ஓரமாக கர்ச்சீப்பில் துணி தொடச்சிக்கிட்டு அப்படி ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தார். அவர் சொன்னார், இவர்கிட்ட சேர்ந்துக்கிறியாடா அப்படின்னாரு. நான் பர்சன்ட் ஆர்டருக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், சுந்தர்சி சார்ட்டையோ பாலா சார்ட்டையோ ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி. அவர்கிட்ட சேர்ந்துக்கிறியான்னாரு கிருஷ்ணமூர்த்தி. யார் இவர் அப்படின்னேன். இவர் தான் சூப்பர் குட்டில் படம் பண்ண போகிறாரு, விஜய் சார் தான் ஹீரோ, நீ சேர்ந்துக்க அப்படின்னாரு. அப்படியா? அங்கே உட்காந்துருக்காரு, அவர் யார் கூடயோ பேசிக்கிட்டு இருக்கார், இப்போ வருவார் சொல்கிறேன் அப்படின்னாரு. நானும் பக்கத்தில் போய் வணக்கம் சார் அப்படின்னேன். அவரும் சரின்னு சொன்னார். கிருஷ்ணமூர்த்தி என்கிட்ட சொன்ன பேர் வந்து எழில் சார். அவர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன்ட்டு போனார். சரியாக பேச பார்க்கல, போயிட்டார். அதுக்கடுத்து ஒரு நாள் அன்றைக்கி பூஜை, காலங்காத்தால கிளம்பி நேராக சூப்பர் குட்டுக்கு போனேன். போனோடனே அங்கே இதெல்லாம் சாமி கும்பிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணமூர்த்திகிட்ட கேட்டேன், ஃபோனில் கேட்டேன். அவர் எழில் சார் எழில்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு போனேன், பேரை மறந்துட்டேன். நேராக போய் எங்கள் சாமி கும்பிட்டு இருந்தாங்க, யார் டைரக்டர்னு தெரில. எழில் சார்ட்டே கேட்டேன், இங்கே கலீல்னு ஒருத்தர் இருக்கார், அவர் யாருன்னு கேட்டேன். கலீலா? யார் கலீல்? கலீல்னு ஒருத்தர் இருக்கார், அவரை கிருஷ்ணமூர்த்தி பார்க்க சொன்னார், அதான் கலீல் அப்படின்னு. கலீல்லாம் இங்கே யாரும் இல்லைப்பா அப்படின்னு. கலீலுர் ரகுமான்? அப்படிலாம் யாருமே இல்லை அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழித்து தினத்தந்தியில் ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன். என்னடான்னு பார்த்தா இந்த ஆள்கிட்ட தான் நான் போய் கலீல்னு கேட்டேனா, எப்படி சேர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிருஷ்ணமூர்த்திக்கு ஃபோன் பண்ணேன். ஏடா அந்த ஆள்கிட்டே போய் கலீல்னு கேட்டிருக்க, உன்னை எவ்வளோ பிரில்லியன்ட்டு நினச்சி அவர் சேர்ப்பார், இல்லை பேசாமறா நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னாவில். சரின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ என்னென்னா எழில் சார் வந்து அதாவது பதறாத ஒரு மனுஷன், பதறவே மாட்டாப்புல. இந்த படத்துக்கு யார் ஹீரோ? அவரா? யாரும் சொன்னாங்க, வடிவேல் சார் தான் மொதல் ஹீரோ, பதறவே மாட்டாப்புல. இந்த படத்துக்கு யார் ஹீரோ? அவரா? பதறவே மாட்டாப்புல. வா 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 வான்னு பதறாமல் ஒரு இயக்குனர் இருக்காருன்னா அது திரு எழில் சார் தான். அந்த பதறாத மனசுக்கு தான் அவர் விஜய் சாரே வந்து அந்த படத்தை பண்ணார். அதுக்கப்புறம் நாங்கள் மனங்குத்தி பறவை பண்ணோம். மனங்குத்தி பறவை பண்ணும்போது ஒரு நாள் வந்து ஷூட்டிங் வரும்போது அப்போ தான் அவர் சிவகார்த்திகேயன் சார் வந்து ஒரு ஹோண்டா சிட்டி வாங்கியிருந்தார். அந்த படம் 3 ஷூட்டிங் இது அவரோட டிவி ப்ரோக்ராமெல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்தார். நான் ஏதோ ஒரு ட்ரெயினோ பஸ்ஸோ மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் ஹீரோ கூட வந்துடுங்க அப்படின்னாரு. நான் அவர் கூட காரில் ஏறி அங்கே போனோடனே மறுநாள் பார்த்தேன், ஒரு சாங்கெல்லாம் நடந்துச்சு. நான் சார்கிட்ட சொன்னேன், சார் நல்லா டான்ஸ் ஆடுறாப்புல, முந்தா நாள் டைலாக்லாம் நல்லா பேசுகிறாப்புல. அப்படியா? சரி சிங்கப்பிள்ளே, அப்போ நம்ம அவருக்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து ஒரு அட்வான்ஸை கொடுத்துருவோம் சார் அப்படின்னு. கூடவே கொடுப்போம் போலே, இருங்க நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னாரு. கொஞ்ச நாள் கழித்து ப்ரொடியூசர் அம்பேத் சார் வந்தார். அவர்கிட்டையும் சொன்னேன், நல்லா நடிக்கிறார் சார், ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்து அட்வான்ஸை கொடுத்துருவோம் சார். கூடவே கொடுத்துருவோம்னாங்க. சரின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். எழில் சாரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். அவர்கிட்டையும் சொன்னேன், கூட ஒரு 2 லட்ச ரூபா கொடுத்துருங்க, நீங்கள் ப்ரொடியூசர் தானே, கொடுங்க சார், நல்ல ஹீரோன்னே. அவரும் சரின்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்ட்டியில் பார்த்தேன், ஒரு 5 வருஷம் கழிச்சு. அப்புறம் ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். தூரத்தில் ஒரு ஆள் 2 பேர் இருந்தாங்க. அவர் நேராக பக்கத்தில் வந்தார். வந்த உடனே என் புத்தியை செருப்ப கலத்தையே அடிக்கணும் சார் அப்படின்னாரு. ஏங்க அப்படின்னு. நீங்கள் அவருக்கு 2 லட்ச ரூபா கொடுக்க சொன்னீங்களே சார், நான் கொடுக்கல, அதனால் பாருங்கள் சான்ஸே போச்சு சார் அப்படின்னாரு. சரி பரவாயில்லைங்க, யாராருக்கும் ஒட்டுமோ அவ்வளோதான் ஒட்டும், நீங்கள் பரவாயில்ல போங்க அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், கீழே கிடக்கிற ஒரு செருப்பு உங்கள் செருப்புன்னாரு. ஆமாம், அதை எடுத்து உங்கள் மண்டையில் அடிங்க சார்னாரு. ஏன் மண்டையில் எதுக்கு அடிக்க, உங்களுக்கு 2 லட்ச ரூபா இருக்கு இல்லையா, உங்கள்கிட்ட இருக்குல்ல, நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியதானேன்னாரு. நான் அப்படியே கிளம்பிட்டேன். நான் அதனால் ஒரு இன்றைக்கி இருக்க சினிமாவில் வீட்டிலேருந்து கிளம்பி கார் எடுத்துகிட்டு ஏசியை போட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு ஒரு 25 கிலோமீட்டர் போய் வேலையை பார்த்துட்டு திருப்பி அதே மாதிரி ஏசியை போட்டு வீட்டுக்கு வந்து அந்த இயக்குனராக
இயக்குனராக வாழும்போதும் சரி, நடிகராக வாழும்போதும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை வேணும். அது எல்லாருக்கும் கிடைச்சிடாது, யாருக்குமே அது கிடைக்காது. அந்த அளவுக்கு நம்மளை கடவுள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து கடவுளுக்கும் நன்றி சொல்லி, நம்ம செய்கிற தொழிலுக்கும் நன்றி சொல்லி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். நான் ஒரு படம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி காவேரி ஸ்ட்ரீட்டில் ஆஃபீஸ் போட்டிருந்தேன். ஆஃபீஸுக்கு போட்டிருக்கும்போது ஒருத்தர் வந்தார், ரைட்ரு. அவர் வந்த உடனே சிங்க பிள்ளை எப்படி இருக்க, இன்றைக்கி சீன் சொல்லிடு அப்படின்னு சொல்லி பேசையில், ஏய் சார் வந்துட்டார், ஏசியை போடு அப்படின்னேன். அப்படியே பார்த்தாரு, இன்னும் ப்ரொடியூசர் சிக்கலையா அப்படின்னாரு. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னேன். ஆள் வந்தோடனே ஏசியை போட்டால் ப்ரொடியூசர் சிக்கலைன்னு அர்த்தம்ப்பா, ஏசி ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா ப்ரொடியூசர் இருக்காருன்னு அர்த்தம் அப்படின்னாங்க. உண்மையிலே நான் சொல்கிறேன், எல்வி சார் ஆஃபீஸில் எப்பயுமே ஏசி ஓடிக்கிட்டே இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. அவரோட நல்ல எண்ணத்துக்கு அவர் நல்லா இருக்கும். நிறைய பேர் சொன்னாங்க, பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, எஸ் எல்வி சார், எஸ் 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 எஸ்ன்னாரு. என்கிட்டையும் சொன்னார், பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னாரு. ஆனால் அவருக்கு வேணுங்கிறது மட்டும்தான் வச்சுட்டு மற்றதெல்லாம் எடுத்து வெட்டி ஒரு டப்பாவில் வச்சுருந்தார். வந்தால் சிங்கப்பிள்ளை எடுத்துக்கங்கன்னு. ஸோ அவருக்கு வேணுங்கிறத தான் எடுப்பார். அவர் வந்து ஒரு நல்ல மனிதர். அந்த மனிதர் இன்னும் சினிமாவில் இன்னும் நிறையா படங்கள் பண்ணி நிறைய உதவி இயக்குனர்களுக்கு லைஃப் கொடுத்து நிறையா நடிகர் நடிகைகளை வாழ வைக்கணும். அவரும் சிறந்து அவர் ஃபேமிலியோட குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். வாழ்க எழில் சார், வாழ்க எழில் சார், வாழ்க எழில் சார். Thank you, Singapoli sir. I think Tamil, this is your first film, இல்லைங்களா? Welcome to Kollywood industry. Thank you so much. And all the best to you. நீங்க சொல்லுங்க, working with Elil sir and Vimal அவர்கள் and the film. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பூஜிதா பொன்னாடா. Firstly, very big congratulations to our beloved Edil sir for his remarkable 25 years in the industry. இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பிகாஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபில்ம் அண்ட் எவ்ரிபடி இஸ் ஸோ வெல்கமிங், ஸோ ஹார்ட்ஃபுல். இந்த ப்ராஜெக்ட் எனக்கு என் மேனேஜர் சொன்னும்போது ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அப்போது தேசிங்க ராஜா 2 தெரியாது, ஒரு காமெடி படம் சொன்னார். காமெடி படம்னாலே யூனிவர்சல் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஜானர் காமெடி. ஸோ நான் சொன்னேன், ஓகே ஸ்டோரி கேட்கலாமான்னு. அதுக்கப்புறம் ஐ மெட் எரில் சார் அண்ட் எனக்கு ப்ரீஃபாக ஸ்டோரி சொன்னார். அண்ட் தென் ஹீ டோல்ட் மீ இட் இஸ் தேசிங்க ராஜா 2. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட், ஸோ ஹாப்பி. ஏன்னா தேசிங்க ராஜா இவ்வளோ பெரிய ஹிட்டுன்னு எனக்கு தெரியும். அண்ட் ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொன்னேன் அண்ட் சில பேர் லைக் தமிழ் பீப்புளுக்கு சொன்னேன். அண்ட் பூஜா செரிமனியோட வீடியோ நான் ஷேர் பண்ணேன். அண்ட் ஸோ மெனி பீப்புள், மை இன்பாக்ஸ், மை இன்ஸ்டாகிராம் was filled with messages and DMs. எவ்வளோ பாசிட்டிவ் டாக், எவ்வளோ பாசிட்டிவ் மெசேஜஸ். எனக்கு ஆக்சுவலி அப்போ தான் தெரிஞ்சுது ஹவு மச் பீப்புள் லவ் எரில் சார் அண்ட் ஹிஸ் மூவிஸ். அண்ட் ஐ am very, very lucky, very privileged to be working with such a wonderful, experienced and very senior team of technicians, artists, everybody. Thank you so much for the opportunity. And congratulations to the whole team of Desing Raja 2. I think we are going to bring an amazing film in front of all of you. And thank you so much. Thank you, Pujita. And Harshita. Over to Harshita. Yes, Ingula ellarkum vanakkam. So, firstly, Elil sir, congratulations on reaching the 25-year mark in the industry. Also, இது என்னோட முதல் ஃபில்ம் அண்ட் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எதுக்குன்னா ஐம் பார்ட் ஆஃப் எல்எல்சோ ஃபிலிம் இன் அ வெரி சிக்னிஃபிகண்ட் ரோல் அண்ட் ஐ ஹவ் ஹர்ட் அ லாட் ஆஃப் சர்ஸ் ஒர்க் அண்ட் ஆல்சோ ஹிஸ் வெரி attitude towards actors and everything. So அவர் எப்பவும் he's never like this பெரிய director. He's been very, very sweet. And also producer sir Ravi sir பற்றி கண்டிப்பாக பேசணும். எதுக்குன்னா he's like a father figure to me. And he's been very, very supportive. And also I must definitely thank these two people for this wonderful launch.
இதை விட பெட்டர் லான்ச் ஐ cannot expect or ask. ஸோ பீட் ஜனா, பாலா சார், விமல் சார், எல்லாரும் they've been very very supportive and nice to me. ஸோ எல்லாருக்கும் நன்றி. Thank you. Thank you, Harshita. And over to Juhi. Hi all. எல்லாருக்கும் வணக்கம். This is my first Tamil movie. Thank you so much, sir, for giving me this opportunity. I'm so happy and excited to work with. Thank you. Thank you. Thank you. And எல்லாருக்கும் வணக்கம். எழில் சாரோட 25வது ஆண்டு கலை பயணத்தில் எங்களை மாதிரி ஒவ்வொரு நடிகர்களையும், அதாவது கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னீஷியன்களாக இருக்கட்டும், கேமராவுக்கு முன்னாடி இருக்கிற நடிகர் நடிகைகளாக இருக்கட்டும், தொடர்ந்து அவருடைய நிறைய படங்களில் அவங்க பயணிப்பாங்க. அதுக்கு காரணம் அவருடைய அந்த அன்பு, எல்லாரையும் குடும்பமாக பாவிக்கிற ஒரு நல்ல சுபாவம். எழில் சாரை பற்றி சொல்லணுன்னா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும். கடவுள் இந்த உலகத்தை படைச்ச அன்னைக்கு யாருக்குமே கலர் கொடுக்கலையாம். எல்லாரையும் வெள்ளை நிறமாக படைச்சாராம். மறுநாள் அவர் என்ன பண்ணாராம், சரி எல்லாருக்கும் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல கடல்வாழ் உயிரினங்கள்லாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. மீன்கள்லாம் வந்துச்சான், அதுங்களுக்கான கலர் எல்லாம் கொடுத்தாராம். ரெண்டாவது விலங்குகள்லாம் வந்துச்சான், அவங்கவுங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதெல்லாம் கொடுத்தாங்களாம். மூணாவதாக பறவைகள் வந்துச்சான், பறவைகளுக்கும் என்னென்ன கலர் வேணுமோ எல்லா வண்ணமும் கொடுத்துட்டு இருந்தாராம். ஒரே ஒரு பறவை மட்டும் ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வந்துக்கிட்டே இருந்துச்சான். நிறைய கிளைமேட் சேஞ்சஸ், சாப்பிடல, உறவுகளை பிரிஞ்சு இருந்துச்சு, ஆனாலும் எனக்கான வண்ணத்தை நான் வாங்கியே தருவேன் அப்படின்னு வந்துக்கிட்டே இருந்துச்சான். வந்து இருக்கும்போது கடவுள்கிட்ட இருந்த பெயிண்ட் டப்பாவில் எல்லா பெயிண்ட்டும் காலி ஆயிடுச்சான். ஒரே ஒரு சொட்டு சொட்டு மட்டும் பெயிண்ட் இருந்தது. பரவாயில்ல கடவுளே, எனக்கான வண்ணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அத்தனை பெயிண்ட் டப்பாவில் இருந்து ஒரு சொட்டா அப்படியே கடவுள் தெளிச்சு விடும்போது எல்லா வண்ணமும் சேர்ந்து ஒரு பஞ்சவர்ண கிளிகளுக்கே ராஜாவா நினைச்சான். அந்த மாதிரி தான் எங்கள் எழில் சாரும் 25 ஆண்டு சினிமா வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள், தோல்விகள், வெற்றிகள், எத்தனையோ ஜானர் ஆஃப் ஸ்டோரிஸ் மாறி இருந்தாலும், ஆடியன்ஸ் பார்க்குறவங்களோட ஆடியன்ஸோட மனநிலை மாறி இருந்தாலும் எல்லாரும் ரசிக்கிற வகையில் இப்போ வரைக்கும் சினிமா துறையில் நிலைச்சி இருக்காருன்னா அதுக்கு அவருடைய திறமையும் விடாமுயற்சியும் பொறுமை குணம் தான் காரணம். அவங்களோட எங்களை மாதிரியான ஆட்களும் பயணப்படுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். நன்றி சார், உங்கள் கலை பயணம் தொடரணும். மேன்மேலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த துல்லாத மண்டபம் 25 வருட விழாவை ஏற்பாடு செய்த என்னுடைய மதிப்பிற்குரிய தேசிங்க ராஜாவின் தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் என்னுடைய திரை குடும்பத்திற்கும், என்னை துல்லாத மண்டபம் துள்ளும் மூலம் என்னை இயக்குனர் அறிமுகப்படுத்திய சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி சார் அவர்களுக்கும், என் முதல் படத்தில் எனக்கு ஹீரோவாக அமைந்த தளபதி விஜய் அவர்களுக்கும், அதில் என்னுடன் இணைந்து பணியாற்றிய அனைத்து டெக்னீஷியன்களுக்கும், என்னை ஊக்குவித்து இன்றளவும் என்னுடன் பயனளிக்கும் என் நண்பர்களுக்கும், என்னுடைய அனைத்து விஷயங்களிலும் நிறைகுறை தெரியாமல் என்னை திரைத்துறையில் பயணிக்க செய்யும் என் குடும்பத்தாருக்கும், இந்த விழாவில் இன்று பேசும் அளவிற்கு வெற்றியை கொடுத்த ரசிகர்களுக்கும், இந்த துல்லாத மண்டபம் துள்ளும் 25வது ஆண்டு விழாவில் தேசிங்க ராஜா அறிமுக விழாவிலும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய அன்பை ஏற்று இந்த விழாவிற்கு சிறப்பிக்க வந்திருக்கும் என் குருநாதர்களுக்கும், திரை ஜாம்பவான்களுக்கும், என் நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் வருக வருக என்று வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் குருநாதர்களாக ராபர்ட் ராஜசேகர், பன்னீர் அவர்கள், பாண்டியன் அவர்கள், ராதாகிருஷ்ணன் பாத்தியன் அவர்கள், இவர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க இல்லைன்னா இன்றைக்கி நான் இல்லை. துல்லாத மண்டபம் துள்ளும் ஃபங்க்ஷன் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தயாரிப்பாளர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், சார் அந்த படம் மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ணணும் நீங்கள், அதுக்காக தான் அந்த 2 ஃபங்க்ஷனையும் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு இந்த சினிமாவை தவிர வேறு வேலை தெரியாது, அதனால் கொடுத்த வேலையை ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். என்னோடய முதல் படத்தில் நான் ஃபஸ்ட் படம் டைரக்டர் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கேன். தேசிங்க ராஜா பார்ட் 1 அப்படிங்கிறது அதுவாகவே ஒரு இயல்பாக ஒரு கதை அமைஞ்சுது. பார்ட் 2 அப்படின்னு சொல்லி போகும்போது
அந்த பார்ட் 1 ரொம்ப அட்டகாசமாக இருக்குமே, அது மாதிரி வருமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்கிட்ட ஒரு கேள்வியாக கேட்டாங்க. அதில் வந்து விமல் வந்து ஜாலியாக பண்ணியிருப்பார் ஒழிய இந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டாலாம் பண்ணியிருக்க மாட்டார். பட் இதில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக விமல் சார் பண்ணிகிட்ருக்கிறாரு. கூட வந்து ஜனா மிக அற்புதமாக பண்ணிகிட்ருக்காங்க. 2-3 ஹீரோயின் இருக்கிறாங்க, அவங்களும் வந்து ரொம்ப சிறப்பாக இதில் பண்ணுறாங்க. இதில் நடிக்கிற அத்தனை பேருக்குமே விமல் சார்லாம் வந்து ஒரு கதாநாயகனாக உருவாக்கிட்டார். ஒரு திறமையான ஒரு கேரக்டர் நடித்தாலும் ஜனாவும் ஒரு அடுத்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோவாக வர்றதுக்காக வாழ்த்துக்கிறேன் அவரை. விமல் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் வந்து வேறு ஒரு உச்சம் தொடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தில் நல்ல அற்புதமான டெக்னீஷியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கிறாங்க. எஸ்பெஷலி வந்து கேமராமேன் செல்வா வந்து என்னோடய துலாத மனமும் துள்ளும் படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன். திரும்பவும் மீண்டும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரைட்டர் முருகன், எடிட்டர், அப்புறம் பாலா, இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாலா, ஹரி, இந்த மாதிரி அத்தனை பேருக்கும் எனக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து பூவலாம் வருஷத்துக்கு பிறகு வித்யாசாகர் சார் இந்த படத்தில் எனக்கு மியூசிக் டைரக்டர் அமைச்சிருக்கிறாரு. ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பாளர். பூவலாம் வருஷத்தில் எனக்கு அத்தனை பாட்டும் மிகச்சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு. இந்த படத்துலையும் அவர் வந்து இப்போ எல்லா பாட்டையுமே வந்து சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு படத்துக்கு வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறது வந்து மியூசிக்கு. அதனால் இந்த படம் வந்து வெற்றிங்கிறது வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு தெரிஞ்சது இந்த படத்தில் வந்து ரொம்ப க்ரௌடு ஜாஸ்தி, மேக்கிங் வந்து ரொம்ப கஷ்டம், இவர் சரியான தயாரிப்பாளர் இருந்தால் தான் போக முடியும். அப்படிங்கிறப்ப வந்து பாலா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தான் வந்து ரவி சார் எனக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் இது வரைக்கும் என்கிட்ட என்ன ஏது ஒன்றுமே கேட்குறதில்ல. அப்படி ஒரு தங்கமான ஒரு தயாரிப்பாளர் எனக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வமான விஷயம். சார் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஸ்டாண்ட் பண்ணார்னா இன்னும் என்னை மாதிரி நிறைய இயக்குநர்களை அறிமுகப்படுத்துவார். ஒரு சிறந்த தயாரிப்பாளராக வரதுக்கான அத்தனை விஷயங்களும் இருக்குது. அவர் பையனை அவர் அறிமுகப்படுத்தினாலும் எங்கேயுமே அவர் பையனை முன்னிறுத்தி நான் பார்த்ததே கிடையாது. ஜனா என் பையனை சொல்லாதீங்க சார், அவர் ஒரு நடிகராக தான் வரணும், நீங்கள் பார்த்துங்க, உங்கள் பொறுப்பில் நான் விட்டுட்டேன் அப்படிம்பாரு. இங்கே வந்திருக்கங்க யாருக்கும் கூட அவர் தயாரிப்பாளரோட பையனு நான் சொன்னால் அவர் என்னை திட்டுவார். சொல்லாதீங்க சார், எந்த இடத்துலையும் அந்த விஷயத்த சொல்லாதீங்க அப்படிம்பாரு. சாரி சார். எங்கள் படத்தை நான் 2-3 தடவை நான் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னை கடைசியாக விட்டுட்டீங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பேசிட்டு ஏதாவது விட்டுட்டேன்னா சொல்லுவாங்க, திரும்ப வந்து நான் பேசிடுவேன். பட் இந்த படம் வந்து அமளி தும்ளியாக வந்துக்கிட்டு இருக்குது. எல்லோரும் பார்க்கும்போது இது என்ன மீன் மார்க்கெட்டாக, என்ன இவ்வளோ க்ரௌடு நிற்கிது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷாக் ஆகி கேட்டாங்க. அங்கே வந்து எங்கள் படம் தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கோம். அத்தனை ஆர்டிஸ்ட் இந்த படத்தில். நான் வந்து ரீசன்ட் டேஸில் இவ்வளோ க்ரௌடு இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு நான் பண்ணதில்லை. ஆனால் அத்தனை பேரும் பொறுப்பாக வந்து அவ்வளோ பேரும் தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு ஏற்று, சரி இப்போ இந்த சீனில் வந்து விமல் பேசுகிறாரா நான் ஒதுங்கி நிற்கிறேன்னு ரவியும், இல்லை ஜனா பேசுகிறாரா நான் ஒதுங்கி நிற்கிறேன்னு என்னோடய ஹீரோயின்ஸும், அவங்க பேசுகிறாங்களா சிங்கப்புலி கொஞ்சம் ஓரமாக நினைக்குவார், சரி அவங்க அந்த கேரக்டராக அதில் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மற்றவங்களுக்கு வழிவிட்டு அந்த சீனை அழகாக உள்வாங்கி, இந்த காமெடி ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் வந்து நிறையா 2-3 படங்கள் பண்ணாலும் சரி மிக அறிவில் சிறந்தவர்கள் இந்த காமெடி நடிகர்கள். ஏன்னா ஹீரோஸை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வந்து ஒரு எப்பொழுதுமே இப்போ ஒரு பெரிய ஹை லெவலில் இருப்பாங்க. பட் காமெடி ஆர்டிஸ்ட் வந்து வேறு ஒரு வியூவில் அவங்க வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட திறமை வாய்ந்தவர்களாக ஒன்று சேர்ந்து வரும்போது எனக்கு கொஞ்சம் பேர்டன் கம்மியாயிடும். ஏன்னா என்ன விஷயம் நம்ம பண்ண போகிறோம், இந்த சீக்வன்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பொதுவாக முருகன் போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டார் அப்படின்னாக்க, அதே மாதிரி அவங்க எல்லாருமே அதை வந்து உள்வாங்கிக்கிறாங்க. உள்வாங்கிட்டு நான் கூட பயந்தேன், இவ்வளோ க்ரௌடு வச்சு ரீசெண்டில் நானே வந்து படம் இல்லை. ஃபஸ்ட்டு தேசிங் ராஜாவாகட்டும், நான் எந்த படத்துலையும் வந்து இவ்வளோ க்ரௌடு வைக்கல. என்னமோ தெரியல, இந்த படத்தில் வந்து அவ்வளோ க்ரௌடு வந்துடுச்சு. நானே ரொம்ப பயந்தேன். ஆனால் க்ரௌடு உள்ள சீக்வன்ஸ் எல்லாம் வந்து எடிட்டிங் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக வந்து ஒரு மேஜிக்காக வந்திருக்கு இந்த படம். இந்த படம் வந்து ஃபஸ்ட் பார்ட்டோட மிகப்பெரிய வெற்றி அடைங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. அதுக்கு மேலே இறைவனோட கையில் இருக்குது. ஏன்னா எந்த படத்தையும் வந்து நம்ம எவ்வளோ தான் உழைச்சாலும் அதுக்கு மேலே ஒரு பவர் இறைவன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் என்னுடைய பாட்டையும் நான் நல்லா பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேரும் அவங்களுடைய பாட்டு என்னங்கிறது தெரிஞ்சு ரொம்ப சிறப்பாக வந்து இதை பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை நடிகைகளுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய தயாரிப்பாளருக்கும் மீண்டும் இந்த
விழாவுக்காக வந்திருக்க அத்தனை பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னை இந்த 25 வருஷத்தில் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த பத்திரிகை நண்பர்கள் தான். ஏன்னா என்னை பற்றி வந்து எங்கேயாவது எப்போயாவது தான் நியூஸ் வரும், வந்தால் அது வந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு என்னை வந்து ரொம்ப வழிநடத்தி சென்ற பத்திரிகையாளருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக விழா அப்படின்னா நான் வந்து ஓடி ஒதுங்கிடுவேன். என்னுடைய படங்களுக்கு சக்ஸஸ் மீட்டு கூட நான் வச்சது கிடையாது. இது தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சாரும் பாலாவும் ஹரியும் சேர்ந்து பிடிவாதமாக பிடிச்சி பண்ணதுனால தான் வந்து இந்த துலாதமனம் துள்ளும் தேசிங்கராஜா பார்ட் 2 அப்படிங்கிறத சேர்த்து இந்த ஃபங்க்ஷன் நான் வச்சேன். வந்திருந்த அத்தனை பேரும் என்னோடய குருநாதர் பாத்திமா சார்லேருந்து, பாக்யராஜ் சார்லேருந்து, KS ரவிக்குமார் சார்லேருந்து, SCC சார்லேருந்து அத்தனை பேருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்க முன்னாடி எல்லாத்தையும் பேசி ஏதாவது அவங்கக்கிட்ட நன்றி சொல்லிடலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே இருந்து வாழ்த்திட்டு போனாங்க. வாசு சார் வந்து கட்டிப்பிடிச்சு பாராட்டிட்டு போனார். ஸோ இவ்வளோ பேரோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும்போது எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தெம்பு கிடைக்கிது. நிச்சயமாக நான் வந்து நான் வந்து மற்றவங்களுக்கும் பயனுள்ளவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு படம் பண்ணுறோம், நிறைய பேருக்கு அதில் வாய்ப்பு கிடைக்குது. இந்த நட வந்து ஒர்க் ஷாப்னு ஒன்று வச்சுருந்தேன். இந்த ஒர்க் ஷாப்பில் வந்த மனிதர்கள்லாம் வந்து என்னை வந்து அழ வச்சுட்டாங்க. நிறைய பேர் வந்து நடித்து காமிச்சாங்க. சில பேர் வந்து இந்த கேரக்டர் இல்லைனாலும் வந்து ஒரு நடித்து காமிச்சிட்டு போயிடுறேன் சார், எனக்கு அது போதும் அப்படின்னு நடித்தான். அப்படி அவங்க நடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. ஏன்னா புடி வந்து வெறிகொண்டு நடிப்புக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா இதில் 50 பேராக கூப்பிட்டு நான் ஒர்க் ஷாப் பண்ணேன். அவ்வளோ க்ரௌடு தேவைப்பட்டுச்சு எனக்கு. அப்படி வந்து நடித்தவங்கெல்லாம் வந்து நடிப்பதை பார்த்து வந்து நான் ரொம்ப மிரண்டு போயிட்டேன். நம்மலாம் ஒரு சொகுசான வாழ்க்கையில் இருக்கோம். இன்னமும் வந்து நான் வந்து துலாதமனம் துள்ளப்போ வாய்ப்பு தேடி இங்கே தமிழ்வாணன் சொன்ன மாதிரி 2 பேரும் தான் பைக்கில் போவோம். அந்த மாதிரி வாய்ப்பு தேடி போகிற இவ்வளோ நண்பர்களையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு திரும்பவும் வந்து ஒரு மன கஷ்டம் வந்துடுச்சு. அதனால் மேக்ஸிமம் எனக்கு வாய்ப்பு தேடி வரவங்கள விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அசிஸ்டண்ட் திரும்ப சொல்லுவேன். ஆஃபீஸ் கதவு தட்டி யாராவது வந்தாங்கன்னா திருப்பி அனுப்பிச்சிடாத, ஏதாவது கேரக்டர் போட்டு அப்படின்னா. நன்றி. இந்த உணர்வுபூர்வமான விஷயத்தில் இவ்வளோ பேரும் வந்து இந்த வார்த்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. தேங்க்யூ சார். சூப்பர் குட் ஃபிலிம். ஸோ சில வார்த்தைகள் ஆர்பி சௌத்ரி சார் பற்றி. இப்போ தயாரிப்பாளர் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஈஸி. இப்போ நிறைய தயாரிப்பாளர் வர்றாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அந்த டைமில் வந்து ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்க. அதுவும் நியூ டைரக்டர்ஸ் அப்படின்னா வந்து கதை கேட்குறதோ படம் கொடுக்குறதோ, கதை பிடிச்சா கூட அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த கதை நல்லா இருக்குது அப்படின்னா அவர் வந்து சௌத்ரி சார் வந்து 100% கொடுத்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை வந்து விதைச்சார். ஸோ நான் எல்லா இடத்துலையும் மிஸ் ஆகி வரும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல எனக்கு ஓகே ஆகிடும்னு எனக்கு சொன்னிச்சு. ஒரே ஒரு விஷயம், சார் ட்ராக் சுரேஷ் சார் போயிருப்பார்னு நினைக்கிறேன். அவர் தான் என்னை வந்து ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட கூட்டிகிட்டு போனார். ஸோ அந்த நாள் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நாள். போய் கதை சொன்னேன், 100% ஓகே ஆச்சு. எனக்கு ஒரு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு மனிதர். சார், இப்போது துல்லாத மனமும் துள்ளும் இந்த இன்டர்நெட் காலகட்டத்திலையும் வந்து கொண்டாடப்படுது. அதாவது சோஷியல் மீடியா ரொம்ப வைரலாக இருக்கும்போதும் அந்த படம் இப்போ போட்டால் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆகுது. ஸோ துல்லாத மனமும் துள்ளும் டு லியோ வரைக்குமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட ஜேர்னி ஒரு பிரம்மாண்டமான ஜேர்னி. உங்களோட 25 இயர்ஸும் வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த காலத்து இளைஞர்களுக்கும் மறுபடி ஃப்ரெஷ்ஷாக படம் பார்க்குற மாதிரி ஒவ்வொரு முறையும் அந்த ஃபிலிம் அப்படி இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ திரும்ப எத்தனை தடவை டெலிகாஸ்ட் பண்ணாலும் துல்லாத மனமும் துள்ளும் எல்லாரும் உட்காந்து பார்க்குறாங்க. ஒரு படம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரேஷனை தாண்டி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய காமெடி படங்களும் வந்து அடுத்த கட்டத்துக்கும் போயிட்டே இருக்கு. ஓகே சார், எல்லா ஆக்டர்ஸ் பற்றி பேசும்போது உங்களோட படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஹீரோஸாக மாறிடுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் விஜய் சார் அண்ட் அஜித் சார், பூவெல்லாம் உன்வாசம். இப்போவும் சரி, அவருடைய ஜேர்னியும் ரொம்ப அழகு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், பூவெல்லாம் உன்வாசம் பற்றி சில ரீகால், உங்களுக்கு மறக்க முடியாத மெமரி ஒர்க்கிங் வித் அஜித் சார். அப்போ நான் பூவெல்லாம் உன்வாசம் பண்ணும்போது அது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. அப்போ வந்து எல்லாருமே விஜய் சார் அஜித் சார் எல்லாமே அப்கமிங்காக வந்துட்டு தான் இருந்தாங்க. அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட்டு, அவ்வளோ பெரிய மியூசிக் எல்லாமே வந்து பண்ணுறதுங்கிறது வந்து எனக்கு இப்போ சரியான தயாரிப்பாளர் கிடைக்கல. ஆஸ்கார் ரவி சார் தான் அதை பண்ணார். 2 வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னேன். ஒரிஜினல் வீடே கட்டிக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நம்ம செட்டு தான் போட்டேன், எக்ஸ்டீரியரில் போட்டு ஒரு பிரபாகர் ஆர்டர்ட்டு தான் போட்டார். வில்சன் வந்திருந்தான், அவர் தான் கேமராமேன். இந்த வித்யாசாகர் ஒரு அற்புதமான ஒரு மியூசிக் கொடுத்துருந்தார். அது கூட அஜித் சார் கூட சேர்ந்து பண்ணும்போது அஜித் சார் ஜோதிகா பேர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்ற கூட எல்லாம் சொல்லுவாங்க. இவருக்கு சிவகுமார் சாருக்கு வந்து மருமகளாக அந்த படத்தில் அவங்க பண்ணியிருப்பாங்க. அது இப்போ கூட எல்லாரும் சொல்லி காட்டுவாங்க. ஒரு அற்புதமான ஒரு படம் அது. சார், விஜய் சார் சமீபமாக பார்த்தீங்களா நீங்கள்? அதற்கப்புறமா
நல்ல வேலை கேட்டிங்க. நான் எழுதி வச்சுருந்தேன், மறந்துட்டேன். இந்த ஃபங்க்ஷன் சம்மந்தமாக பார்க்கணுன்னு சொல்லியிருந்தப்போ என்னை உடனே வர சொல்லியிருந்தார் சார். போய் உட்காந்து பேசுகிறேன், இதை பற்றி பேசுவார், அதை பற்றி பேசுவார். எல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற படம், இந்த படத்தோட தயாரிப்பாளர், அவர் என்ன பண்ணியிருக்கார் சிங்கப்பூரில், இவ்வளோ டீட்டெயில் கேட்டு ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் வந்து மனமிட்டு வந்து பேசிகிட்டு இருந்தார் விஜய் சார். தேங்க்யூ விஜய் சார், உங்களோட பிஸி ஷெட்யூலில் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு இவ்வளோ விஷயம் என்கிட்ட பேசுனது நன்றி சார். ஓகே, அந்த அந்த ஆக்டர்லேருந்து ஆரம்பித்து சொல்ல மாதிரி எஸ்கே அவர்கள் இப்போ எல்லாருமே சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய ஆக்டர் ஆயிருக்காங்கன்னு. ஸோ எஸ்கே அவர்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய ரேப்போ அண்ட் அந்த விஷயங்கள் பற்றி சிவகார்த்திகேயன் அவர் சிவகார்த்திகேயன் கூட பண்ணும்போது அவருக்கு அது புதுசு, ஃபஸ்ட் படம். எனக்கு வந்து ரீஎன்ட்ரி அந்த படம். ஸோ என்கிட்ட வந்து பட்ஜெட்டாக வந்து பெருசாக கையில் இல்லை. ஸோ ரொம்ப எக்கனாமிக்கலாக எங்கள் ஊர்லேயே கொண்டு போய் வச்சு ஷூட் பண்ணேன். நைட் ஷூட்டிங்லாம் நடக்கும், எங்கேயாவது வந்து திண்ணையில் அங்கங்கெல்லாம் வந்து படுக்கிற மாதிரி நைட் 2 மணிக்கு ஷூட்டிங். ஆனால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக, எதுவும் கோச்சிக்க மாட்டார். இவனுக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. எல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிற எங்கள் ரிலேஷன் வீட்டு திண்ணையிலலாம் நைட்டு 2 மணிக்கு படுத்துருப்பார். அதுக்கப்புறம் கூப்பிடுவோம், வருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனான ஒரு ஆர்டிஸ்ட். அந்த டெடிக்கேஷன் அப்போவே அவர்கிட்ட தெரிஞ்சுது. 2வது சேனல்லேருந்து வந்ததுனால காம்பேரிங்லாம் ரொம்ப அழகாக பண்ணுவார். ஸோ அது எல்லாமே அவருக்கு ஒரு பேசிக் திறமையாக அவருக்கு இருந்ததுனால இன்றைக்கி ஒரு உச்சத்துக்கு தொட்டிருக்கிறார். ஓகே சார், அது காமெடி பற்றி எல்லாருமே சொன்னாங்க. சாரோட காமெடி ஜானர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி. ஆனால் படத்தில் நாங்கள் நிறைய சிரிக்கிறோம். ஆனால் நேரில் உங்களை பார்த்து ரொம்ப சிம்பிளாக எளிமையாக அந்த காமெடி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது சார்? அந்த மேஜிக் எப்படி நடக்குது? இல்லை, எனக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் ஜாஸ்தி. எங்கள் அம்மாவுக்கு அது இருக்கும், ரொம்ப அடிக்கடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுவாக என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ். யாராவது காமெடி சொன்னால் நான் சிரிச்சிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால் வந்து அதான் இப்போ யாராவது ஒருத்தரை பார்க்கும்போது நான் வேறு ஒரு கோணத்தில் தான் நான் பார்ப்பேன் நான். ஸோ எல்லா விஷயத்துலையுமே ஒரு காமெடி இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப சீரியஸாக இருக்கிறப்ப மயில்சாமி சொல்லுவார், அவர் இறந்து போயிட்ட மயில்சாமி சொல்லுவார், ஒரு டெத்தில் நடந்த காமெடி என்கிட்ட சொல்லுவார். நான் உளுந்து சிரித்தேன் நான். ஸோ டெத்தை யார் எப்படி பார்க்குறாங்க, மயில்சாமி பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டெத்து வந்து எப்படி இருந்துச்சுங்கிறப்ப தான் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே காமெடி இருக்குங்கிறத மயில்சாமி மூலியமாக நான் வரேன். சார், இன்னும் 2 முக்கியமான ஹீரோஸ் இருக்காங்க உங்களோட, விக்ரம் பிரபு சார் அண்ட் விஷ்ணு விஷால் அவர்கள். அவங்கள பற்றியும் சில வார்த்தைகள். ஏன்னா நீங்கள் மற்ற ஹீரோஸ் எல்லாரும் பற்றியும் பேசிட்டீங்க, விமல் சார்லேருந்து ஆரம்பிச்சு இந்த 2 பேர். விக்ரம் பிரபு வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பையன். அவர் வந்து லண்டனில் படிச்சுட்டு வந்ததுனால ஒரு ரொம்பவும் ஒரு டீசெண்டாக அந்த இப்படி இருப்பார். பிரபு சார் வந்து ரொம்ப கலவைக்கில் இருப்பார். விக்கி கொஞ்சம் வந்து அப்படி இருப்பார். பட் ஆனால் நம்ம என்ன சொல்கிறோமோ வந்து கேட்டு நடிப்பார். தனியாக என்ன பிரபு சார் கூட்டிகிட்டு போய் நம்ம ஊர் நேட்டிவ் வீட்லாம் தெரியாது, வச்சு வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஃபைனலாக சொல்லுவார். நான் எது சொன்னாலும் கம்ஃபர்ட்டாக பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் தான் விக்ரம் பிரபு. அதே மாதிரி விஷ்ணு விஷால் வந்து என் படம் பண்ணும்போது அவர் நிறைய ஆர்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணியிருந்தார். அதனால் வந்து என் படம் வந்து ஒரு 2 நாள் எனக்கும் அவருக்கும் செட் ஆகலை. அவர் செல்லாக்கிட்ட போயிட்டு என்ன ஓவராக என்னை பந்த பண்ண சொல்கிறாரு, நான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா வேணான்றாரு. என்ன நீ சார் என்ன சொல்கிறாரோ அதை பண்ணு, ஒரு 10 நாள் கழித்து எடிட்டிங்கில் வந்து பார்த்துட்டு உனக்கு பிடிக்கலன்னா அதுக்கப்புறம் நீ பண்ணு. அப்புறம் நான் சொன்னதை கேட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டால 10 நாள் கழித்து வந்து எடிட்டிங்கில் பார்த்துட்டு 2-3 நாள் திரும்ப வந்து உட்காந்து பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகி அதுக்கப்புறம் நான் சொன்னதெல்லாம் பண்ணார். லாஸ்ட் டே வந்து என்கிட்ட சொன்னார், சார் இந்த ஃபஸ்ட்டு டே ஷூட் பண்ணதை ரீஷூட் பண்ணிங்க சார் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு டெடிகேஷன், ஒரு ஆக்டிங்கில் ரொம்ப டெடிகேட்டடாக இருப்பார். மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ரேப்போ பற்றி, ஏன்னா உங்களோட எல்லா படங்களோட பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட். துல்லாத மனம் துள்ளும் பூவெல்லாம் ஒரு மாதம், ஜிவி பிரகாஷ், யுவன் சங்கர் ராஜா, வித்யாசாகர் அவர்கள், எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் அவர்கள், பெரிய லிஸ்ட்டு. அதை பற்றி சொல்லுங்கள் சார். இசையமைப்பாளர்கள்லாம் எனக்கு மியூசிக் கம்போசிங், மியூசிக் ரெக்கார்டிங் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட்டு படத்துலேயே எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் கிடச்சது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் சார் இதில் அன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தாங்க, எந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே வந்து அந்த ஆடியோ வந்து டிபிடி துல்லாத மனம் டிஎம்டிக்கு மேலேயா டிஎம்டி கீழேயா, ஆடியோ கம்பெனிஸில் சொல்கிறது டிஎம்டிக்கு மேலேயா டிஎம்டி கீழேயான்னு தான் வந்து ரெக்கார்டு வச்சுருக்கு. ஸோ அதுதான் ஒரு இடத்துல இருக்குது, அந்த டிஎம்டியோட ஆடியோ தான் வந்து டாப் லெவலில் இருக்குது அப்படிம்பாரு. ஸோ அப்படி ஒரு மியூசிக்கை கொடுத்த எஸ்.ஏ. ராஜ்குமார் கூட ஒரு அற்புதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு எனக்கு இருக்கும். நல்ல கவிஞர், நல்ல கதாசிரியர். அவர் எழுதின கவிஞர் ஒரு பேஸ் லிரிக்ஸ் அவர் கொடுத்ததை வந்து கவிஞர் வைரமுத்து பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அவரை பீட் பண்ணணும்னு பண்ணது தான் அந்த இனிசை பாடி. சார், இப்போது ஃபஸ்ட்டு ஷார்ட்டே நீங்கள் டான்ஸ் தான் ஷூட் பண்ணீங்க இல்லைங்களா, பாடல் தான் ஷூட் பண்ணீங்க. அப்போது ராஜு மாஸ்டர்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ நம்ம படம் தேசிங் ராஜா 2 திரைப்படத்தில் தினேஷ் மாஸ்டர் வரைக்கும் அந்த ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் சார். டான்ஸ் மாஸ்டர்ஸ் உங்களோட படம். இல்லை, அதில் நான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக ட்ரை பண்ணேன். ஏன்னா பெரிய டீமு விஜய் சார்லாம் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு டே வந்து கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. அதனால தான் துட்டு சாங்கை ஃபஸ்ட்டு டேயே நான் போட்டேன்.
எல்லாரும் கேட்டாங்க என்ன ஃபஸ்ட்டு சாங் எடுக்கிறேன் சீன் இல்லை எனக்கு முதல்ல டீம் செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டேயே சாங் போட்டேன். துட்டு பாட்டு தான் இல்லைங்களா? அப்பவே சொல்லிடுச்சு படம் துட்டு அல்ல போகுது அப்படின்னு. ராஜி மாஸ்டர் எக்ஸ்ட்ரா நிறைய அதை பண்ணுப்பார். அநேகமாக தினேஷ் மாஸ்டர் வந்து அதில் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறாரு. ஓகே ஓகே. அவரோட தினேஷ் மாஸ்டரோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமான ஒரு வளர்ச்சி. நான் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அவருக்கு ஆக்சுவலாக நான் அசிஸ்டண்ட்டாக தங்கியிருந்த ரூமில் தான் தினேஷ் மாஸ்டரும் தங்கியிருந்தார். அங்கே ஒரு வீட்டில் தான் அவரும் தங்கியிருந்தார். அவர் சின்ன பையன்லேருந்து எனக்கு தினேஷ் எனக்கு தெரியும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் நம்மளோட எழில் சாருக்காக கொடுத்துடலாம். இந்த 25 இயர்ஸ் ஜேர்னி சினிமாவில் நீங்கள் இன்றைக்கி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. இன்னும் நிறைய நாங்கள் பார்க்குறதுக்காக காத்துட்ருக்கோம். அண்ட் தேசிங் ராஜா 2 திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எழில் 25 பக்கத்தில் 25வது வாரம்னு எல்லாரும் சொன்னாங்க. அது நடக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தோட தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.